கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் காம்போசிஷன். காம்போசிஷன்னா தமிழில் வந்து ஒருங்கிணைப்பு. A statement is a phrase that commands the computers to do action. We have already seen assignment statement. It is a simple statement used to change the values of variable. Statement may be composed of other statement, leading an hierarchical structure of algorithm. Statement composed of other statement are known as compound statement. காம்போசிஷன் தமிழில் வந்து ஒருங்கிணைப்பு. கணிப்பொறி ஒரு பணியை செய்வதற்காக கொடுக்கப்படும் கட்டளையை அடங்கி ஒரு சொற்றொடர் கூற்று எனப்படும். இது மாறியில் உள்ள மதிப்புகளை மாற்றுவதற்கு பயன்படும் ஒரு எளிய கூற்றாகும். நெறிமுறைகளின் படிநிலை அமைப்புக்கு ஏற்ப ஒரு கூற்று பல கூற்றுகளை கொண்டு அமைக்கப்படலாம். அவ்வாறு அமைக்கப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கூற்றுகள் கூட்டுக்கூற்றுகள் என்று பெயர். இந்த பேராஃப் என்ன மீனிங் பாருங்கள். கம்ப்யூட்டர் வந்து ஒரு வேலையை செய்வதற்கு கொடுக்கப்படுற கட்டளையை வந்து அடக்கிய ஒரு சொற்றொடர் தான் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் வந்து ஒரு வேலை செய்வதற்காக கொடுக்கப்படுற ஒரு கட்டளையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு வேரியபிளில் உள்ள வேல்யூஸை மாற்றுவதற்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக பயன்பட ஒரு எளிய ஸ்டேட்மெண்ட்டு தான் இது அப்படிங்கிறாங்க. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு அல்காரிதத்தோட படிநிலைக்கு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பல ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம மாற்றிக்கலாம். அப்படி மாற்றுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆர் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. தேர் ஆர் யூஸ்டு டு ஆல்டர் கண்ட்ரோல் ஃப்ளோ பாஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் அண்ட் ப்ராசஸ். நம்மளோட செயலாக்கத்திற்கு நமக்கு தேவையான நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு 3 முக்கிய கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று சீக்வன்ஸ், இன்னொன்று ஆல்ட்ரு, இன்னொன்று இட்ரேட்டிவ். தமிழில் தொடர் கூற்றுகள், தேர்ந்தெடுப்பு கூற்று, சுழற்சி கூற்று அப்படின்னு 3 இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தொடர் கூற்றுகள். தொடர் கூற்றுகள்னால் என்ன அப்படின்னா தொடர் கூற்றுகள் அப்படின்னா இங்கிலீஷில் சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட்னால் லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ஒன்றோட ஒன்று. அதாவது அல்காரிதம் எந்த வரிசையில் நம்ம எழுதியிருக்கிறோமோ அந்த வரிசையில் ஒன்றும் பின்னாடி ஒன்று, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, அப்படி லைனாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேர் சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட். S1 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் எது எக்ஸிக்யூட் ஆகும், S2 எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிவன் கேன் பி ரெப்ரசன்ட் ஃப்ளோ சார்ட். S1 எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் S2 எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது கமாண்ட்ஸு. S எக்ஸிக்யூட் ஆயிரும், அதுக்கப்புறம் Qங்கிறது கமாண்ட்ஸ் தான். சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா லைனாக எக்ஸிக்யூட் ஆகிறது. எஸ்ஸுங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். S1 எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறம் S2 எக்ஸிக்யூட் ஆகுது. S1 எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறம் S2 எக்ஸிக்யூட் ஆகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஃபார்மர், கோட்டு, கிராஸு, உல்ஃபு 4 பேரும் ஆத்தங்கரைக்கு லெஃப்ட்டில் இருக்காங்க. கடைசியாக இவங்க 4 பேரும் ரைட்டில் இருக்கணும். இதோட கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் எப்படி இருக்கணும் கண்டிஷன் நான் கொடுத்துருக்குறேன். ஆடும் புல்லும் ஒன்றா போகக்கூடாது, ஓனாயும் ஆடும் ஒன்றா போகக்கூடாது. ஏன்னா அது வந்து இது சாப்பிட்ரும். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபார்மர், கோட்டு, கிராஸ், உல்ஃபு. ஃபார்மர் போகிறாரு லெஃப்ட்டு, ஃபார்மரு கோட்டும் இவங்க 2 பேர் ரைட் போகிறாங்க. அடுத்து ஃபார்மர் வந்துடுறாங்க, கொண்டு போய் ரைட்டில் விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க. மறுபடியும் ஃபார்மர் என்னது புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. புல்லுக்கட்டை எடுத்து திருப்பி என்ன பண்ணுறாரு, ஆட்டை கூப்பிட்டு வந்துடுறாரு. புல்லுக்கட்டை வச்சு ஆடு சாப்பிட்றோம், அதனால் திருப்பி என்ன பண்ணுறாரு, ஆட்டை லெஃப்ட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. மறுபடியும் ஓனாய் கொண்டு போய் ரைட்டில் விட்டுட்டு ஃபார்மர் லெஃப்ட்டு வந்துடுறாரு. அப்போ அந்த பக்கம் என்ன இருக்குன்னா புல்லுக்கட்டு ஓனாய் மட்டும்தான் இருக்குது. போகிறப்ப என்ன பண்ணிடுறாரு, ஃபார்மர் கோட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ 4 பேருமே ரைட்டில் இருக்காங்க. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா தேர்ந்தெடுப்பு கூற்று. தேர்ந்தெடுப்பு கூற்று ஒரு நிலை சோதிப்பான ஒரு சொற்றொடர் நிபந்தனை ஆகும். ஒரு நிலையை சோதிப்பதற்கான ஒரு சொற்றொடர் நிபந்தனை ஆகும். அதாவது கண்டிஷன், இங்கே S1 S2 தான். கண்டிஷனை செக் பண்ணுறாங்க. அதில் சீக்வன்ஸில் S1 எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் S2 எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வந்து அப்படி இல்லை, கண்டிஷனை செக் பண்ணுறாங்க. கண்டிஷன் செக் பண்ணி சரினா S1, கண்டிஷன் தவறு அப்படின்னா S2. பாருங்கள், கண்டிஷன் சீனா கண்டிஷன் நிபந்தனை.
நிபந்தனை சரினா S1, நிபந்தனை தவறுனா S2. ஏதாவது ஒன்று தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது கேஸ் பகுப்பாய்வு. கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு. தேர்ந்தெடுப்பு கூற்று 2 நிபந்தனை மட்டுமே சோதிக்கும். அதாவது இந்த தேர்ந்தெடுப்பு கூற்று இருக்குல்ல, ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, ஏதாவது ஒன்றை மட்டும்தான் சோதிக்கும். 2க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை சோதிப்பது அதன் அடிப்படையில் செயலாக்கம் செய்ய கேஸ் பகுப்பாய்வு பயன்படுகிறது. நிறைய நிபந்தனை இருந்ததுன்னா, நிறைய கண்டிஷன் இருந்ததுன்னா அதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணிடுவோம், கேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துவோம். கேஸ் பகுப்பாய்வு ஒரு சிக்கலை சிறு பகுதியாக பிரிக்கிறது. என்று சின்ன சின்ன பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக தீர்க்கப்படும். சின்ன சின்ன கேஸ் எல்லாம் ஒன்றா சின்ன சின்ன கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இங்கே C1, C2, C3ங்கிறது நிபந்தனை, S1, S2 அப்படிங்கிறது கூற்று. அதாவது C1, C2, C3ங்கிறது நிபந்தனை அப்படின்னா, C அப்படின்னா கண்டிஷன், S அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. கேஸ் 1 கண்டிஷன் 1 ஸ்டேட்மெண்ட் 1, கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் 2, கேஸ் 3 கண்டிஷன் 3 ஸ்டேட்மெண்ட் 3, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 4. C1, C2, C3 ஆகிய 3 கண்டிஷனுமே ஒன்றன் பின் ஒன்றாக சோதிக்கப்படும். ஃபஸ்ட்டு இது, அப்புறம் இது, அப்புறம் இது, 3மே ஒன்றன் பின் ஒன்றாக சோதிக்கப்படும். முதலாவது நிபந்தனை சோதிப்பு மதிப்பு மெய்யெனில் அதன் தொடர்ந்து கூற்று செயல்படும். கேஸ் பகுப்பாய்வு கூற்று நிறைவு பெறும். அதாவது நிபந்தனை சோதிப்பு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிஷன் ட்ரூனா தான் உள்ளே வரும். இங்கேயே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எங்கே போயிடும்னா எல்ஸுக்கு போயிடும். எல்ஸ்னால் ஃபால்ஸ், S4க்கு போயிடும். இங்கே ட்ரூனா இது எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி இங்கே செக் பண்ணும். இந்த கண்டிஷன் நிபந்தனை இது ட்ரூனா உள்ளே வரும், இது ஃபால்ஸ்னாவும் வெளியில் போயிடும். இப்போ இது சரி, இதுவும் சரி, அப்போ இது உள்ளே வரும், இதுவும் சரி அப்படின்னா உள்ளே வந்துடும். தவறுங்கும் போது தான் எல்ஸுக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டாபிக், இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட். இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட்னால் தமிழில் என்னென்னா சுழற்சி கூற்று. திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், கண்டிஷன் நிபந்தனை செக் பண்ண உடனே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இருங்க, சுழற்சி கூற்று அதாவது இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சி என்ற நிபந்தனை பொறுத்து ஒரு கூற்றை மீண்டும் மீண்டும் இயக்க செயல்படும் சுழற்சி கூற்று. சிங்கிற கண்டிஷன் செக் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக என்ன ஆகிட்டே இருக்குன்னா லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்படி என்ன ஆகும், திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகிட்டே பேர் தான் சுழற்சி கூற்று. ஏதாவது ஒரு கட்டத்தில் சி அப்படிங்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு குறிப்பிடும்போது என்ன ஆயிரும், மடக்கு என்ன ஆயிரும்னா முடிவுக்கு வந்துடும். அதாவது கண்டிஷன் தவறுனா வெளியில் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுருக்கமாக சொன்னால் 1<10 அப்படின்னு இருக்குது. 1<9 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 1லேருந்து 8 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 1<9 அப்படிங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு லூப்பை விட்டு வெளியில் வந்துடும்.